கொங்கு மண்டலத்தை எப்படியாச்சும் பிடிச்சிடணும், ஒரு ஆட்டி பாத்திரணும்னு டிஎம்கே முட்டி மோதி குட்டிக்காரன் நடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் ஒரு தொகுதியாவது பிடிச்சிடணும், பிடிச்சி இந்த ஏடிஎம்கேயோட கோட்டைங்கிறத உடைக்கணும்னு என்னெல்லாமோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த அண்டா குண்டா கொடுக்கறது. அது ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அங்கங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அது ஓரளவுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பணப்பட்டுவாடா. ஒரு தொகுதியும் பாத்தீங்கன்னா நிக்கிற வேட்பாளருக்கு தகுந்த மாதிரி 1500, 1000 இருந்து 2500, 5000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது போக ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வேற. கோவை தெற்கு ஸ்டார் தொகுதியா ஏன் அப்படின்னு கேட்டா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நிக்கிறதுனால அது ஒரு ஸ்டார் தொகுதிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு அப்படிதான். ஏன் அப்படின்னா அந்த தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கும் பாத்தீங்கன்னா லோக்கல் ஆளுகள்லாம் கிடையாது, வெளியூர்ல இருந்து இறக்கிருக்காங்க. குறிப்பா கரூர்ல இருந்து. ஒருவேளை மாட்டி அடி வாங்கினா வெளியூர்காரங்கிற பேச்சோட போயிரும்ல, அதுதான். இன்னும் ஒரு சில இடத்துல 1500, 2500 இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கொடுக்கறத எப்படியோ இந்த ஏடிஎம்கே காரங்க தடுத்து நிறுத்திடுறாங்க. இருந்தாலும் இந்த பணப்பட்டுவாடா நடந்துட்டு தான் இருக்கு. சரி, தடுக்கிற ஏடிஎம்கே காரங்க கொடுக்காம இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களும் கண்டிப்பா கொடுக்குறாங்க. அவங்க என்னன்னா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய். அவங்களோட நினைப்பு என்னன்னா எப்படியோ இந்த எலெக்ஷன்ல நம்ம தான் ஜெயிப்போம், கொங்கு மண்டலங்கிறது ஏடிஎம்கேட கோட்டை, சோ எதுக்கு நம்ம வந்துட்டு அமௌண்ட் ஜாஸ்தியா இறக்கணும் அப்படின்னு அவங்க புத்திசாலித்தனமா வேலை செய்யறாங்கிற பேர்ல அவங்க செலக்டிவா ஒரு ஓட்டுக்கு 1000 மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே ஏடிஎம்கே காரங்க போன சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா கொடுக்க சொன்ன பணத்தை சரியா பட்டுவாடா பண்ணல. ஏன் அப்படின்னா போன எலெக்ஷன்ல நிறைய ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது மக்களுக்கு ஏடிஎம்கே கட்சி மேல உள்ள வெறுப்பு வந்து அதிகமா இருந்ததுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால கொடுத்தும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால போன எலெக்ஷன்ல அவங்க அந்த அளவுக்கு பட்டுவாடா பண்ணல. இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே காரங்க எப்படியோ தோத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பிலையும் பாத்தீங்கன்னா பணப்பட்டுவாடா செலக்டிவா பார்த்து விவரமா பண்ணிட்டு இருக்காங்க. பணம் கொடுக்கறதுல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே காரங்க கரெக்டா அவங்களோட ஏடிஎம்கே காரங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும் பணம் வந்து கொடுக்குறாங்க. அதனால அவங்க பெருசா மாட்டிக்கிறது இல்ல. இந்த டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி பாக்குறது கிடையாது. ஒரு வீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கூப்பிட்டு பாரபட்சம் இல்லாம கொடுக்குறாங்க. அதனால அவங்க ஈஸியா மாட்டிடுறாங்க. ஏடிஎம்கே கொடுக்கறத டிஎம்கே போட்டு கொடுக்குறாங்க, டிஎம்கே கொடுக்கறத ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து போட்டு கொடுக்குது. என்னது டிஎம்கே கொடுக்கறது டிஎம்கேவே போட்டு கொடுக்குது, அது எப்படி ஏன் அப்படின்னு கேட்டா இந்த பணப்பட்டுவாடா பண்றதுக்கு வேண்டியே கரூர்ல இருந்து ஸ்பெஷலா ஒரு டீம் வந்து இங்க இறக்குறதுனால லோக்கல் இருக்கிற டிஎம்கே காரங்களுக்கு ஒரு கடுப்பு. நம்ம இங்க இருக்கும்போது நம்மளை நம்பாம வெளியூர்ல இருந்து பணத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் ஒருத்தங்களை கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம என்ன தொக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கடுப்புனால அவங்களே பாத்தீங்கன்னா உள்ளடி வேலை பண்றாங்க. அவங்களே தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்து பணம் கொடுக்குறவங்கள போட்டு கொடுத்துறாங்க. ஆனா இந்த தேர்தல் பறக்கும் படையினர் பாவம் ஏதோ ஒரு மரத்துக்கடையில் நின்று இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை எடுத்துட்டு போறவன், இந்த கல்யாணத்துக்கு நகை வாங்கிட்டு போறவன், இந்த தண்ணி கேன போடுறவன், இவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி மிரட்டி ஒரு அல்ப சந்தோஷம் பட்டுக்கிறாங்க. சோ மக்களே, எல்லா கட்சிக்காரங்களும் பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. வாங்க நீங்களும் ரெடியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. 23ஆம் தேதி ஓட்டு எல்லாரும் போடுங்க, மிஸ் பண்ணாதீங்க.